சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது குடும்பஸ்தன். மணிகண்டனுடைய நடிப்பில் வந்திருக்கிற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட். டேரக்டர் வந்து காளீஸ்வரன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். இந்த படத்தில் வந்து விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்டோரி சாய்ஸிங் மணிகண்டன் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்துடைய கதை என்னென்னு பார்ப்போம். படத்துடைய கதையை வந்து பார்த்தோம்னா, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், வேலையை நம்பி இருக்கிற ஒரு ஹீரோ, நிறைய கமிட்மெண்ட்டோடு இருக்கிற ஹீரோக்கு வந்து திடீர்னு வேலை போயிடுது. ஸோ வேலை போனதுக்கப்புறம் அக்கா புருஷன் மாமா கிட்ட வந்து அவமானப்படுத்த முடியாது, அவமானப்பட்டுருவாங்க, கத்திடுவார், ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திடுவான்னு சொல்லிட்டு அதை மறைக்க போய் ஏகப்பட்ட கடன்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஆப்பில் கடன் வாங்குறதுல இந்த கந்து வட்டி, என்ன வட்டி, எத்தனை வட்டி இருக்கோ அத்தனை வட்டி வாங்கி ரொட்டேஷன் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான் இந்த படமே. ஸோ இந்த வந்து அதுக்கப்புறம் அவர் எப்படி வெளியில் வரான்னு சொன்ன இடமும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து எல்லாமே யதார்த்தமாக சொன்னது ரொம்ப சூப்பருங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு, ஏன்னா வந்து இந்தியாவில் ஒரு 70% பேருக்கு வந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. காய்கறி கடையாக இருக்கட்டும், எந்த வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், மிடில் கிளாஸில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு உத்தியோகஸ்தனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணிகண்டனோட ஆக்டிங், இதில் வந்து அந்த சொன்ன விஷயத்தில் வந்து அவர் வந்து அப்படியே வாழ்ந்திருக்காரு தான் சொன்ன மணிகண்டனுடைய ஸ்டோரி சாய்ஸ் வந்து எக்ஸலண்ட்டுங்க. ஏன்னா வந்து குட் நைட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஸ்டோரி செலக்ட் பண்ண ஒரு ரைட்டராக இருக்க கொண்டு அவ்வளோ அற்புதமான கதையமைப்பெல்லாம் வந்து அவர் சூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பருங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ படத்தில் வந்து அது மட்டும் இல்லை, கதையுடைய அம்சம் வந்து டேரக்டரை ஹேண்டில் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை ஓட்டத்திலே வந்து ஒரு காமெடியாகவே சொன்னது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு தவறினாலும் இந்த கதை வந்து ரொம்ப சீரியஸான கதையாயிடும். ஸோ அது வந்து அதில் வந்து புத்திசாலித்தனமாக டேரக்டர் வந்து ஒவ்வொரு சீனுமே, சீரியஸான சீனையும் ரொம்ப காமெடி பண்ணி அது பண்ணியிருக்கிற விஷயங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டனோட ஆக்டிங், ஸோ மணிகண்டன் வந்து அந்த ஸ்டோரி சாய்ஸ் மட்டும் இல்லாமல் அற்புதமான நடிப்புங்க. ஸோ ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த லவ்வாக பேசுகிறது, அப்படி இல்லை அப்படி வளைஞ்சிக்கிட்டு பேசுகிறதும் சரி, ஒரு யதார்த்தமான லவ், அதாவது சினிமாட்டிக் லவ் இல்லாமல் யதார்த்தமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்புறம் லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பர் காமெடி. கிட்டத்தட்ட வந்து அந்த சீரியஸான மோடு, அப்பாவும் அம்மாவும் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்கிற இடம், ஆனால் அதையும் ஒரு காமெடியாக பண்ணிட்டு வந்து டேரக்டரோட ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒத்துக்கிட்டு அந்த சின்ன வீட்டுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மாமனார் மாமியாரோடு இருக்கும்போது நடக்கிற கலாட்டாக்கள், அதெல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான விஷயங்கள், எல்லார் வீட்டிலும் நடக்கிற விஷயம். ஸோ அது ஒரு விஷயமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேலை போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வட்டிக்கு வாங்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கலக்கியிருப்பார். ஸோ அந்த வட்டிக்காரன் வந்து நின்று கேட்குறதும், அந்த ஆப்பில் வந்து அந்த லோன் வாங்கிட்டிங்கன்னா, அதுவும் மொபைல் ஆப்பில் மட்டும் யாரும் லோன் வாங்காதீங்க, ஸோ லோன் வாங்கிட்டிங்கன்னா எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கன்ற விஷயங்கள்லாம் வந்து காமிச்சிருக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கந்து வட்டிக்காரங்க, ஸோ அவனுங்க குரூப் வருது, சொந்தக்காரன் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு எபிசோட்லையும் மணிகண்டன் வாழ்ந்துருக்கார். அப்படி பின்னி கடைசியில் வந்து கத்தி பேசுவார், ஒரு சீரியஸான டைலாக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து எல்லோருக்குமே கனெக்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து கனெக்ட் ஆகுதான், எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் ஒரு 10 ஆண்டுகள் அந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேன், கடனோடையே இருந்திருக்கிற நாடு. ஸோ அந்த வாழ்க்கை வாழ்ந்தனால வந்து என்னால் வந்து அதை வந்து ஐயோ நம்மளும் இப்படி தானே இருந்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஓப்பனாக சொல்லணும்னா இந்த படம் பார்க்கும்போது அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ கனெக்ட் ஆச்சு அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்குங்க. ஏதோ யதார்த்தமாக ஒரு பொண்ணு வந்து நம்ம பக்கத்தில் பார்க்குற டெய்லி பார்க்குற ஒரு பெண்ணுடைய கேரக்டரைசேஷன் அப்படியே பண்ணிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து அவங்களுடைய லவ் பண்ணும்போது அந்த பொண்ணுடைய ரியாக்ஷன் சரி, மனைவியானதுக்கப்புறம் கணவன் மனைவியோட ஒரு விஷயங்களும் சரி, மாமியாரோட அந்த பொண்ணு இன்ட்ராக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப 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 ரசிக்கிறமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆர் சுந்தரராஜன் வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி டேரக்டர். ஸோ அவ்வளோ மெகா ஹிட்ஸ் கொடுக்குற டேரக்டர். இன்றைக்கி வந்து இந்த படத்தில் அவர் நடிச்சது ரொம்ப சூப்பருங்க. அவர் வந்து அப்பா வர்றாரு. ஸோ ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துக்காக என்ன மாதிரி அடிபட்டுருப்பாருங்கிற வந்து அவர் சொல்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக, அவருடைய விஷயங்கள் எல்லாமே காமெடியாக கொண்டு போனதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா கேரக்டர், மணிகண்டனோட அம்மா கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடி ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த நம்ம அம்மாவே வந்து பக்கத்தில் வந்து செஞ்ச மாதிரி அந்த அப்படி ஒரு கேரக்டரைசேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற அந்த கிளாஷஸ்ஸு, ஸோ எல்லாமே வந்து காமெடியாக கொடுத்துருக்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சோமசுந்தரம், ஸோ குரு சோமசுந்தரம் வந்து பின்னிருக்காருங்க, என்ன நடிகங்க, அவன் தான் இல்லை, அதான் இல்லை, ஐயோ ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே வந்து மனுஷன் வந்து விளையாடி இருக்காரு. இப்போ அவரோட இன்ட்ரோடக்ஷனே வந்து ரொம்ப சூப்பராக, அவர் எப்படிப்பட்ட ஒரு சைக்கிக்கான ஆளுங்கிறத வந்து சொல்கிறதும், அது சிரிப்பில் வந்து ஒரு வில்லத்தனம் காட்டுறது வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த மாதிரிலாம் பார்த்து. ஸோ அந்த ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சொல்லும்போது அந்த ஒரு வில்லத்தனம் அது எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதில் வந்து அவரோட கேரக்டரைசேஷன் வந்து அதை கரெக்டாக
கரெக்டாக ஹோல்ட் பண்ணது வந்து டேரக்டருடைய சாமர்த்தியம். அது வந்து குரு சோமசுந்தரம் உள்ளே வாங்கி பண்ணதும், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் ஒரு விஷயம் இருக்கும், எல்லாமே எக்ஸ்ட்ராடனரிங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லுவார், மற்றவன் வந்து நம்மளோட ஈகோவை டச் பண்ணும்போது எப்போதுமே இதுக்கு மேலே நான் வந்து வளைஞ்சேன்னா நான் ஒடிஞ்சிருவேன் சார்னு சொல்கிற இடங்கள்லாம் வந்து குரு சோமசுந்தரம் பின்னிருப்பா அப்படி. ஸோ அந்த இடங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நம்ம மணிகண்டனுக்கும் குரு சோமசுந்தரனுக்கும் நடக்கிற ஒரு டஃப், அந்த ரெண்டு பேரும் மோதிக்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மாமா கிட்ட வந்து அப்படியே பணிஞ்சு போகிறது, அப்புறம் மாமாவை வந்து போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான காட்சி வந்து பார்த்திங்கன்னா 60ஆம் கல்யாணம். ஸோ 60ஆம் கல்யாணம் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து தியேட்டரில் எல்லாருமே விழுந்து சிரித்த ஒரு சீக்வன்ஸ் வந்து 60ஆம் கல்யாணம். ஸோ ஆர் சுந்தரராஜனுக்கும் அந்த அம்மாவுக்கும் வந்து 60ஆம் கல்யாணம் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரும் சரி, தண்ணியை போட்டு அவனுக்கு அடிக்கிற லூட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ எல்லாமே சிரித்து பார்த்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலுங்க. கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பான், இந்த பக்கம் வந்து கன்சீவாக இந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்டில் வந்து கத்துறது. ஸோ இது ரெண்டுமே வந்து மாறி காட்டின இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ படம் வந்து எக்ஸ்ட்ராடினரியான படம். எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்க ஒரு படங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு நம்ம மணிகண்டன் டைரக்டர், இந்த டீமுக்கே சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான நடிப்பு, ரொம்ப அற்புதமான படம். எல்லாமே தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.